கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே இயேசுடைய போதனைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு குறுகிய வாசலும் அகலமான வாசலும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே கட்டப்படக்கூடிய மால்கள், சென்டர்கள், இவைகள் எல்லாம் வாசல் விரிவாக இருக்கிறது. அவைகள் தங்களுடைய சிங்காரத்தினாலே, தங்களுடைய அழகினாலே மக்கள் மனதை மயக்கி என்னிடத்தில் வா வா என்று அழைக்கின்றன. மக்களும் தங்களுடைய நேரம், தங்களுடைய செல்வம், தங்களுடைய பரிசுத்தம் எல்லாவற்றையும் அகலமான வாசலுக்குள்ளாய் நுழைந்து விரயம் பண்ணி தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறார்கள். ஆனால் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் குறுகின வாசலாக இருக்கிறது. நரகத்துக்கு போகக்கூடிய வாசலோ எளிமையானதாக, அகலமானதாக, பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், பரலோகத்துக்கு செல்லும் குறுகிய வாசலுக்குள் நுழையுங்கள், நரகத்துக்கு செல்லும் பாதையோ எளிமையானது. ஏனென்றால் நரகத்தின் வாசல் அகன்றது, பலர் அதிலே நுழைகிறார்கள். ஆனால் மெய்யான வாழ்வுக்கான வாசல் மிகவும் குறுகினது. மெய்யான வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பாதையோ கடினமானது. சிலர்தான் அதை கண்டுபிடிக்கிறார்கள், சிலர்தான் அதற்குள் நுழைகிறார்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இடுக்கமான வாசல் வழியாக சென்று கொண்டிருக்கிறீர்களா? குறுகின வாசலில் போய் கொண்டிருக்கிறீர்களா? அதன் நிமித்தம் துன்பங்களா, துயரங்களா? கவலை வேண்டாம். நீங்கள் சரியான வாசல் வழியாக சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை விரிவான வாசலில் சென்று கொண்டிருந்தால் சீக்கிரமாக அதிலிருந்து வெளியேறி குறுகின இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து அதன் வழியாக உள்ளே பிரவேசியுங்கள். உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவீர்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.